விதங்கள்லயும் விஜயகாந்த் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பேர் வேற. அவர் மிகப்பெரிய 24 29 எம்எல்ஏக்கள் வந்து 22 எம்எல்ஏக்கள் தான் திமுகவுக்கு இருந்துச்சு. திமுக எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாம போச்சு 2011. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்சி எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், இத்தனை எம்எல்ஏக்களோடு இருந்தவர், இத்தனை 10% வாக்குகளை அவர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் காட்டின ஒரு 3வது பெரிய கட்சியா இருந்தவர். இப்படியெல்லாம் இருந்த கட்சி அந்த கட்சி எனக்கு தெரிஞ்சு விஜய் நோக்கி போவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் விஜய் இந்த தேர்தலை சந்தித்து விஜயினுடைய வாக்குகள் என்னங்கிறத ஓரளவுக்கு அவர் நிரூபித்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படி போலான்னு யோசிக்கலாம். அதுவரை விஜய் கிட்ட யாரும் போக மாட்டாங்க. விஜய் வந்தா உண்டு. விஜய் கிட்ட போனா தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாரா? வெட்டிக்கிட்ட கம்யூனிஸ்ட் இவங்க கொடுத்தாங்க 10 கோடி 5 கோடி, சிபிஎம்க்கு 5 கோடி கொடுத்தாங்க தெரியுமா? கொடுத்தோம்ல, ரேட் பேசி விலைக்கு வாங்கினாங்க தெரியுமா? பிசிகாக்கு இவ்வளவு ரேட்டு, மதிமுக இவ்வளவு ரேட்டு, கம்யூனிஸ்ட் இவ்வளவு ரேட்டு அப்படி ரேட்டு கொடுத்து விலைக்கு வாங்கி அடிமைகளா வச்சிருக்காங்க. திறமையா இருக்கு. திமுக மாதிரி பண்ண முடியுமா விஜயா?